ஓம் சாந்தி. ஆகஸ்ட் 10, 2025. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி அக்டோபர் 31, 2006. சதா அன்பானவராக இருப்பதுடன் கூடவே மகாதானியாகவும் ஆகுங்கள். அப்பொழுது நீங்கள் தடைகளை அழிப்பவராகவும் தீர்வுகளின் சொரூபமாகவும் ஆகுவீர்கள். இன்று அன்பு கடலானவர் இறை அன்பிற்கு தகுதி வாய்ந்த தனது குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். நீங்கள் அனைவரும் சூட்சுமமான அன்பென்னும் விமானத்தில் இருந்தே இங்கே வந்துள்ளீர்கள், அப்படித்தானே? நீங்கள் இங்கே சாதாரணமான விமானத்தில் அல்லது அன்பென்னும் விமானத்தில் பறந்து வந்துள்ளீர்களா? அன்பென்னும் அலைகள் ஒவ்வொருவரின் இதயத்தில் இருந்தும் வெளிப்படுகின்றன. அன்பு மட்டுமே இந்த பிராமண வாழ்க்கையின் அஸ்திவாரம். நீங்கள் அனைவரும் இங்கே வந்த பொழுது அன்பே உங்களை ஈர்த்து வந்தது, அப்படித்தானே? நீங்கள் ஞானத்தை பின்னரே கேட்டீர்கள், ஆனால் அன்பே உங்களை இறைவனுக்கு அன்பானவர் ஆக்கியது. நீங்கள் இறை அன்பிற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என ஒருபொழுதும் கனவு கூட கண்டிருக்க மாட்டீர்கள். எனவே இப்பொழுது நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? நீங்கள் அப்படி ஆகிவிட்டீர்கள். இந்த அன்பானது சாதாரண அன்பு அல்ல, இது இதயபூர்வமான அன்பு. இது ஆத்ம உணர்வு அன்பு, உண்மையான அன்பு, சுயநலமற்ற அன்பு. இறைவனிடமிருந்து வரும் இந்த அன்பானது மிக இலகுவாக உங்களுக்கு நினைவின் அனுபவத்தை கொடுக்கிறது. நீங்கள் நேசிக்கும் ஒருவரை மறப்பது கடினமானது, அவரை நினைப்பது கடினம் அல்ல. அன்பு ஒரு சூட்சுமமான காந்தமாகும். அன்பானது உங்களை இலகு யோக்கி ஆக்குகிறது. அது உங்களை சிரமப்படுவதிலிருந்து விடுவிக்கிறது. அன்புடன் எவரையாவது நினைவு செய்வதற்கு முயற்சி தேவையில்லை. அதன் பின்னர் நீங்கள் அன்பென்னும் பழத்தை உண்பீர்கள். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் எங்கும் இருந்து வருவது அன்பின் அடையாளமாகும். இரட்டை வெளிநாட்டவர்களும் இங்கே அன்புடன் ஓடோடி வந்துள்ளார்கள். குழந்தைகள் 90 நாடுகளிலிருந்து எப்படி ஓடோடி வந்திருக்கிறார்கள் என பாருங்கள். இந்த தேசத்தின் குழந்தைகள் இறை அன்பிற்கு தகுதி வாய்ந்தவர்கள். ஆனால் இன்று இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளுக்கு பொன்னான வாய்ப்பு கிடைத்துள்ளது. உங்கள் அனைவருக்கும் விசேஷமான அன்பு உள்ளதல்லவா? உங்களிடம் அன்பு உள்ளதல்லவா? உங்களிடம் அதிக அளவு அன்பு உள்ளது. எவ்வளவு? அதை உங்களால் எதனுடன் ஒப்பிட முடியுமா? எந்த விதத்திலும் ஒப்பிட முடியாது. உங்களிடம் ஒரு பாடல் உள்ளது. வானத்தில் அந்த அளவு நட்சத்திரங்களும் இல்லை, அந்த அளவு நீரும் இல்லை. உங்களிடம் எல்லையற்ற அன்பு உள்ளது, எல்லையற்ற பரிவும் உள்ளது. பாப் தாதாவும் அன்பு குழந்தைகளான உங்களை சந்திப்பதற்காகவே இங்கே வந்துள்ளார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அன்புடன் நினைவு செய்கின்றீர்கள். பாப் தாதாவும் குழந்தைகளான உங்களின் அன்பினால் வந்துள்ளார். எப்படி இந்த நேரத்தில் ஒவ்வொருவரின் முகத்திலும் அன்பென்னும் ரேகை பிரகாசிப்பதைப் போல் இப்பொழுது நீங்கள் மேல் அதிகமாக எதை சேர்க்க வேண்டிய தேவை உள்ளது. உங்களிடம் அன்பு உள்ளது, அது உறுதியானது. பாப் தாதாவும் உங்களிடமுள்ள அன்பிற்காக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சான்றிதழை வழங்குகின்றார். இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். நீங்கள் இப்பொழுது அதை கீழ்கோடிட வேண்டும். சதா அன்பாக இருப்பது, எப்பொழுதும். சில நேரங்களில் மட்டுமல்ல. அன்பு துண்டிக்க முடியாதது. ஆனால் சதவிகிதத்தில் ஒரு வேறுபாடு உள்ளது. எனவே வேறுபாட்டை அதாவது முடிப்பதற்கான மந்திரம் என்ன? அனைத்து நேரத்திலும் மகாதானிகளாகவும் சதா தானிகளாகவும் ஆகுங்கள். சதா உலக சேவையாளரைப் போல் அருள்பவரின் குழந்தைகள் ஆகுங்கள். நீங்கள் எந்த நேரத்திலும் மாஸ்டர் அருள்பவர்களாக இல்லாமல் இருக்கக்கூடாது. இது ஏனென்றால் உங்களுக்கும் தந்தையுடன் அவரின் உலக நன்மைக்கான பணியில் உதவியாளர்கள் ஆகும் எண்ணம் இருந்தது. நீங்கள் உங்களின் மனதால் சக்திகளின் தானத்தையும் ஒத்துழைப்பையும் கொடுத்தாலும், உங்களின் வார்த்தைகளால் இந்த ஞான தானத்தையும் ஒத்துழைப்பையும் வழங்கினாலும், அல்லது உங்களின் செயல்களால் நற்குணங்களின் தானத்தை வழங்கினாலும், அல்லது உங்களின் அன்பான தொடர்புகளால் சந்தோஷ தானத்தை கொடுத்தாலும்,
நீங்களே பல எல்லையற்ற பொக்கிஷங்களின் அதிபதிகள். உலகிலேயே அதி செல்வந்தர்கள் ஆவீர்கள். உங்களிடம் முடிவற்ற நிலையான பொக்கிஷங்கள் உள்ளன. எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவை அதிகரிக்கும். அவை குறையாது, அவை அதிகரிக்கும். ஏனென்றால் தற்சமயம் உங்களின் ஆன்மீக சகோதர சகோதரிகளில் பெரும்பாலானோர் இந்த பொக்கிஷங்களுக்கான தாகத்துடன் இருக்கிறார்கள். எனவே உங்களின் சகோதர சகோதரிகளிடம் உங்களுக்கு இரக்கம் இல்லையா? தாகமான ஆத்மாக்களின் தாகத்தை நீங்கள் தீர்க்க மாட்டீர்களா? ஓ எமது தேவியரே, எமக்கு சக்தி கொடுங்கள், எமக்கு உண்மையான அன்பை கொடுங்கள் என்ற சப்தம் உங்களின் காதுகளை வந்து அடையவில்லையா? உங்களின் பக்தர்களும் துன்பத்தை அனுபவிக்கும் ஆத்மாக்கள் இருவருமே கருணை காட்டுங்கள், தயை காட்டுங்கள், ஓ கருணை மற்றும் பரிவின் தேவ தேவியரே என்று அழைக்கிறார்கள். உங்களுக்கு காலத்தின் அழைப்பு கேட்கிறதல்லவா? அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் இதுவே ஆகும். அவர்களுக்கு நீங்கள் வேறு எந்த நேரத்தில் கொடுப்பீர்கள்? நீங்கள் முடிவுற்ற நிலையான பொக்கிஷங்களை சேமித்துள்ளீர்கள். எனவே நீங்கள் அவற்றை எப்பொழுது தானம் செய்வீர்கள்? அது இறுதி கணங்களாக இருக்குமா? அந்த நேரத்தில் உங்களால் ஒரு துணியை கைப்பிடி மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே நீங்கள் சேமித்த பொக்கிஷங்களை எப்பொழுது நீங்கள் பயன்படுத்துவீர்கள்? சோதித்து பாருங்கள். நான் ஏதாவது ஒரு பொக்கிஷத்தை ஒவ்வொரு கணமும் பயனுள்ள முறையில் பயன்படுத்துகின்றேனா? இதில் இரட்டை நன்மை உள்ளது. பொக்கிஷங்களை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் ஆத்மாக்கள் பயன் பெறுவார்கள். அத்துடன் கூடவே நீங்கள் மகாதானிகள் என்பதால் நீங்கள் இலகுவாக தடைகளை அழிப்பவர்கள் ஆகுவீர்கள். பிரச்சனைகளின் சுரூபங்கள் அல்ல, ஆனால் தீர்வுகளின் சுரூபங்கள். இரட்டை நன்மை உள்ளது. இன்று இந்த தடை வந்தது, நேற்று அந்த தடை வந்தது. இன்று இது நடந்தது, நேற்று அது நடந்தது. நீங்கள் அனைத்து நேரத்திலும் தடைகளிலிருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவீர்கள். நீங்கள் பிரச்சனைகளுக்கு நேரம் கொடுப்பதிலிருந்து அவற்றினால் சிரமப்படுவதிலிருந்தும் பாதுகாக்கப்படுவீர்கள். நீங்கள் சில நேரங்களில் சந்தோஷம் அற்றவர்கள் ஆகின்றீர்கள், சில நேரங்களில் உற்சாகம் அடைகின்றீர்கள். குழந்தைகளான நீங்கள் சிரமப்படுவதை பார்க்க பாப்தாதா விரும்பவில்லை. குழந்தைகளான நீங்கள் சிரமப்படுவதை பாப்தாதா பார்க்கும் பொழுது அவரால் குழந்தைகள் சிரமப்படுவதை காண சகிக்க முடிவதில்லை. எனவே சிரமப்படுவதிலிருந்து விடுபடுங்கள். நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் என்ன வகையான முயற்சி? நீங்கள் சதா மகாதானிகளாக, சதா ஒத்துழைப்பவர்களாக ஆகுவதற்கான முயற்சியை செய்யுங்கள். பிராமணர்களுடனும் தாகத்துடனும் இருக்கின்ற ஆத்மாக்களுக்கும் துன்பத்தை அனுபவிப்பவர்களுக்கும் ஒத்துழைப்பை வழங்குங்கள். மகாதானிகள் ஆகுங்கள். இந்த முயற்சிக்கான தேவையே இப்பொழுது உள்ளது. நீங்கள் இதை விரும்புகின்றீர்கள் தானே? உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களே, உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? எனவே நீங்கள் இப்பொழுது ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? உங்களுக்காக முயற்சி செய்வதற்காக உங்களுக்கு அதிக அளவு நேரம் கொடுக்கப்பட்டு விட்டது. பாண்டவர்களே, உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? எனவே நீங்கள் நாளையிலிருந்து என்ன செய்வீர்கள்? நாளையிலிருந்து நீங்கள் ஆரம்பிப்பீர்களா அல்லது இப்பொழுதிலிருந்தே ஆரம்பிப்பீர்களா? இப்பொழுதிலிருந்தே எனது நேரமும் எண்ணங்களும் இந்த உலகிற்காகவே, அவை உலக சேவைக்காகவே என்ற எண்ணத்தை கொண்டிருங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் தானாகவே உங்களுக்காகவும் அது நடக்கும். அது புறக்கணிக்கப்பட முடியாது, அது அதிகரிக்கும். ஏன்? நீங்கள் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் போது அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதற்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கும் பொழுது, பலவீனமான ஆத்மாக்களுக்கு சக்தியும் நற்குணங்களையும் வழங்கும் பொழுது அவர்கள் அதிக அளவு ஆசீர்வாதங்களை வழங்குவார்கள். அனைவரிடமும் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதே முன்னேறி செல்வதற்கான இலகுவான வழிமுறையாகும். நீங்கள் சொற்பொழிவுகள் ஆற்றாது விட்டாலும் அல்லது பல நிகழ்ச்சிகளை செய்ய முடியாது விட்டாலும் அது பரவாயில்லை. உங்களால் அதை செய்ய முடிந்தால் அதை மேலும் செய்யுங்கள். எவ்வாறாயினும் உங்களால் அதை செய்ய முடியாது விட்டால் அது பரவாயில்லை. உங்களின் பொக்கிஷங்களை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள்.
உங்களின் மனதினால் சக்திகளின் பொக்கிஷங்களை தொடர்ந்தும் வழங்கும்படி உங்களுக்கு கூறப்பட்டுள்ளது. இந்த ஞான பொக்கிஷத்தை வார்த்தைகளில் பயன்படுத்துங்கள். நற்குணங்களின் பொக்கிஷத்தை செயல்களில் பயன்படுத்துங்கள். நேரமென்ற பொக்கிஷத்தை உங்களின் புத்திகளில் பயன்படுத்துங்கள். சந்தோஷமென்ற பொக்கிஷத்தை உங்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். அவற்றை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் நீங்கள் இலகுவாக வெற்றி சொரூபங்கள் ஆகுவீர்கள். நீங்கள் பறந்து கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் ஆசீர்வாதங்கள் படிகளைப் போல் இல்லாமல் ஓர் உயர்த்தியைப் போல் செயல்படும். ஒரு பிரச்சனை வந்தது, நீங்கள் அதை முடித்தீர்கள். சில நேரங்களில் அதை முடிப்பதற்கு 2 நாட்களும் நீங்கள் எடுப்பீர்கள். சில நேரங்களில் 2 மணி நேரங்கள் எடுப்பீர்கள். அது படிகளில் ஏறுவதை போன்றதாகும். உங்களின் ஆசீர்வாதங்களை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். வெற்றி சுரூபம் ஆகுங்கள். உங்களால் ஒரு வினாடியில் இந்த உயர்த்தியால் நீங்கள் விரும்பும் இடத்தை சென்று அடைய முடியும். அது சூட்சும வதனமோ பரந்தாமமோ அல்லது உங்களின் சொந்த ராஜ்யமோ, உங்களால் ஒரு வினாடியில் அங்கே சென்று அடைய முடியும். லண்டனில் 1 நிமிடம் என்ற நிகழ்ச்சியை நடத்தினீர்கள். 1 வினாடி என்று பாப்தாதா கூறுகின்றார். 1 வினாடியில் உங்களால் ஆசீர்வாதங்கள் என்ற உயர்த்தியுடன் எங்கும் சென்று அடைய முடியும். விழிப்புணர்வு என்ற ஆளியை அழுத்துங்கள். அவ்வளவுதான். சிரமப்படிலிருந்து விடுபடுங்கள். இன்று இரட்டை வெளிநாட்டவர்களுக்கான தினம். எனவே அனைத்திற்கும் முதலில் பாப்தாதா இரட்டை வெளிநாட்டவர்களை என்ன ரூபத்தில் பார்க்க விரும்புகின்றார்? சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டவர்களாகவும் வெற்றி சுரூபங்களாகவும் அத்துடன் ஆசீர்வாதங்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களாகவும். நீங்கள் இப்படி ஆகுவீர்கள் தானே? இரட்டை வெளிநாட்டவர்களுக்கு தந்தையின் மீது மிக நல்ல அன்பு உள்ளது. உங்களிடம் சக்தி இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் உங்களிடம் மிக நல்ல அன்பு உள்ளது. நீங்கள் அற்புதங்களை செய்துள்ளீர்கள் தானே? பாருங்கள், 90 நாடுகளிலிருந்து வெவ்வேறு நாடுகளிலிருந்து வெவ்வேறு சம்பிரதாயங்களையும் வழக்கங்களையும் கொண்டவர்கள் உள்ளார்கள். 5 கண்டங்களும் ஒரு சந்தன மரமாக ஆகியுள்ளது. நீங்கள் அனைவரும் அந்த ஒரு மரத்தின் பாகமாக ஆகியுள்ளீர்கள். இப்பொழுது ஒரே ஒரு பிராமண கலாச்சாரமே உள்ளது. ஆங்கில கலாச்சாரம் அல்லது எமது கலாச்சாரம், ஆங்கில கலாச்சாரம் என்பவை இனிமேலும் உள்ளதா? அது இல்லை அல்லவா? நீங்கள் பிராமணர்கள் தானே? உங்களின் கலாச்சாரம் இப்பொழுது பிராமண கலாச்சாரமே என நம்புபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அது பிராமண கலாச்சாரம் மட்டுமே. எந்தவித சேர்க்கையும் இல்லை. நீங்கள் அனைவரும் ஒன்றுதானே? பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் ஒரு மரத்தின் பாகம் ஆகியுள்ளீர்கள். இது மிக நன்றாக உள்ளது. அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவை சார்ந்த எவரையும் நீங்கள் யார் என்று கேட்டால் அவர்கள் என்ன கூறுவார்கள்? ஒரு பிராமணர், அல்லது நான் யூகேயை சார்ந்தவன், அல்லது நான் ஆப்பிரிக்கன் அல்லது அமெரிக்கன் என்று கூறுவீர்களா? இல்லை, அனைவரும் ஒன்றே, பிராமணர்களே. நீங்கள் அனைவரும் ஒரே வழிகாட்டலில் ஒன்று சேர்ந்துள்ளீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஒரே ரூபம் பிராமணர் என்பதே உள்ளது. ஒரே வழிகாட்டல் ஸ்ரீமத் உள்ளது. நீங்கள் இதை ரசிக்கின்றீர்கள் தானே? நீங்கள் இதை ரசிக்கின்றீர்களா அல்லது அது கடினமா? இது கடினமாக இல்லை அல்லவா? நீங்கள் ஆமோதிக்கின்றீர்கள். அச்சா, பாப்தாதா சேவையில் என்ன புதுமையை விரும்புகின்றார்? நீங்கள் என்ன சேவையை செய்தாலும் நீங்கள் மிக 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 நன்றாக செய்கின்றீர்கள். அதற்காக பாராட்டுகள். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் நீங்கள் எதை சேர்க்க விரும்புகின்றீர்கள்? ஏதாவது புதுமை இருக்க வேண்டும் என நீங்கள் அனைவரும் நினைக்கின்றீர்கள். நீங்கள் என்ன நிகழ்ச்சிகளை நடத்தியிருந்தாலும், எவ்வளவு நேரத்தை வழங்கியிருந்தாலும், நீங்கள் அதை அன்புடன் செய்திருப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். நீங்கள் அன்புடன் முயற்சி செய்துள்ளீர்கள். நீங்கள் பணத்தை கொடுத்திருந்தாலும் அது பல மில்லியன் மடங்காக பல்கி பெருகி உங்களின் இறை வங்கியில் சேமிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் எதையும் கொடுக்கவில்லை, ஆனால் நீங்கள் சேமித்துள்ளீர்கள். இதன் பெரு பேராக நீங்கள் அனைவரும் செய்தியையும் அறிமுகத்தையும் கொடுக்கும் பணியை அது எங்கே நடந்திருந்தாலும் மிக நன்றாக செய்துள்ளீர்கள் என்பதை காணக்கூடியதாக உள்ளது.
இது இப்பொழுது டெல்லியில் நடக்கிறது. அது லண்டனில் நடந்தது. அத்துடன் இரட்டை வெளிநாட்டவர்கள் செய்த காலத்தின் அழைப்பு மற்றும் மன அமைதிக்கான நிகழ்ச்சிகள் பாப்தாதாவிற்கு மிகவும் பிடித்துள்ளன. உங்களால் வேறு என்ன பணியை செய்ய முடியுமோ தொடர்ந்தும் அதை செய்யுங்கள். அவர்கள் செய்தியை பெறும் பொழுது அவர்கள் அன்பானவர்களாகவும் ஒத்துழைப்பவர்களாகவும் ஆகின்றார்கள். சிலர் உறவு முறையையும் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். எவ்வாறாயினும் அதற்காக நீங்கள் இப்பொழுது சேர்த்து கொள்ள வேண்டியது என்ன? நீங்கள் பெரிய நிகழ்ச்சியை செய்யும் பொழுதெல்லாம் மக்கள் செய்தியை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஓர் அனுபவத்துடனும் செல்ல வேண்டும். அனுபவம் அவர்களை மிக விரைவாக முன்னேறச் செய்கிறது. உதாரணமாக காலத்தின் அழைப்பு அல்லது மன அமைதி போன்ற நிகழ்ச்சிகளில் அவர்களுக்கு மகத்தான அனுபவங்கள் ஏற்பட்டன. எவ்வாறாயினும் பெரிய நிகழ்ச்சிகளில் அவர்கள் நல்லதோர் செய்தியை பெறுகிறார்கள். ஆனால் யார் வருகிறார்களோ அவர்களுடன் தொடர்பை பேணி அவர்கள் ஏதாவது வகையான அனுபவத்தை பெறச் செய்ய வேண்டும். ஏனென்றால் அனுபவத்தை ஒரு பொழுதும் மறக்க முடியாது. அனுபவம் எத்தகையது என்றால் அது அவர்களின் விருப்பத்திற்கு மாறாக மேலும் அவர்களை ஈர்க்கும். அதனால் அனைத்திற்கும் முதலில் பாப்தாதா கேட்கின்றார், பிராமணர்களான நீங்கள் அனைவரும் இந்த ஞானத்தின் சகல கருத்துகளையும் அனுபவம் செய்துள்ளீர்களா? நீங்கள் ஒவ்வொரு சக்தியையும் அனுபவம் செய்துள்ளீர்களா? ஒவ்வொரு நற்குணத்தையும் அனுபவம் செய்துள்ளீர்களா? ஆத்ம உணர்வு ஸ்திதியை அனுபவம் செய்துள்ளீர்களா? இறை அன்பை அனுபவம் செய்துள்ளீர்களா? நீங்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொள்வதில் சித்தியடைந்துள்ளீர்கள். அத்துடன் நீங்கள் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகியுள்ளீர்கள். பாப்தாதாவும் இதில் கருத்துரைப்பதுடன் இது ஓகே என்றும் கூறுகின்றார். ஆத்மா என்றால் என்ன? இறைவன் யார்? நாடகம் என்றால் என்ன? நீங்கள் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். ஆனால் ஆத்ம சக்தியையும் இறை சக்தியையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீங்கள் விரும்பிய போது விரும்பிய அளவு நேரத்திற்கு உங்களால் அனுபவம் செய்யக்கூடியதாக இருப்பது சாத்தியமா? நீங்கள் விரும்பும் பொழுது விரும்பும் நேரத்திற்கு நீங்கள் விரும்பியதை அனுபவம் செய்ய முடிகிறதா? அல்லது சில நேரங்களில் அது ஒன்றாகவும் வேறு நேரங்களில் மற்றொன்றாகவும் உள்ளதா? நான் ஓர் ஆத்மா என நீங்கள் நினைக்கின்றீர்கள். ஆனால் மீண்டும் மீண்டும் ஷரீர உணர்வு உடையவர்கள் ஆகின்றீர்கள். எனவே அந்த அனுபவம் பயனுள்ளதா? அனுபவ சுரூபம் ஆகுவது என்றால் ஒவ்வொரு பாடத்தின் அனுபவ சுரூபமாக ஒவ்வொரு சக்தியின் அனுபவ சுரூபமாக இருத்தல் என்ற அர்த்தம். அதனால் உங்களுக்கு உள்ளே அனுபவங்களை அதிகரியுங்கள். உங்களுக்கு அவை உள்ளன, உங்களிடம் அவை இல்லை என்று இல்லை. ஆனால் அவை சில நேரங்களில் மட்டுமே உள்ளன. ஆதலால் அது சில நேரங்களில் இருப்பதை பாப்தாதா விரும்பவில்லை. ஏதாவது நடந்தால் அது சில நேரங்களில் என்று ஆகிவிடும். உங்களின் லட்சியம் என்னவென்று அடிக்கடி உங்களிடம் கேட்கப்படுகிறது. தந்தைக்கு சமமானவர் ஆக விரும்புகின்றீர்கள் என நீங்கள் அப்பொழுது கூறுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் ஒரே பதிலையே கொடுக்கின்றீர்கள். எனவே தந்தைக்கு சமமானவர் ஆகுவதற்கு தந்தை ஒரு பொழுதும் சில நேரங்களில் அல்லது சிலது என்று இருப்பதில்லை. தந்தை பிரம்மா எப்பொழுதும் ராஷி யுக்தாகவும் யோக யுக்தாகவும் இருந்தார். அத்துடன் எப்பொழுதும் ஒவ்வொரு சக்தியாலும் நிரம்பி இருந்தார். சில நேரங்களில் மட்டுமல்ல. உங்களுக்கு ஏற்படுகின்ற அனுபவம் அனைத்து நேரத்திற்கும் நிலைத்திருக்கும். அது சில நேரத்திற்கு மட்டும் அல்ல. எனவே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அனுபவ சுரூபங்கள் ஆகுங்கள். ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவசாலி ஆகுங்கள். இந்த ஞானத்தின் ரூபங்களாக அனுபவசாலி ஆகுங்கள். யோக யுக்தாக இருப்பதில் அனுபவசாலி ஆகுங்கள். நற்குணங்களின் சுரூபங்கள் ஆகுவதில் அனுபவசாலி ஆகுங்கள். சகல துறைகளிலும் உங்களின் எண்ணங்களால், வார்த்தைகளால், செயல்களால், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளால் சேவை செய்வதில் அனுபவசாலி ஆகுங்கள். அப்பொழுது மட்டுமே நீங்கள் திறமை சித்தி எய்தியுள்ளீர்கள் என கூறப்படும். எனவே நீங்கள் என்னவாக விரும்புகின்றீர்கள்? நீங்கள் சித்தியடைய விரும்புகின்றீர்களா அல்லது திறமை சித்தி அடைய விரும்புகின்றீர்களா? சித்தியடைய விரும்புபவர்கள் பிந்தி வருவார்கள். ஆனால் நீங்களோ மிக தாமதமாகிவிட்டது என்ற அறிவிப்பு போடப்படும் முன்னர் வந்துவிட்டீர்கள்.
இப்பொழுது புதியவர்கள் வந்தாலும் இன்னமும் மிகவும் தாமதம் ஆகிவிட்டது என்ற அறிவிப்பு போடப்படவில்லை. தாமதம் என்ற அறிவிப்பு போடப்பட்டாலும் மிகவும் தாமதம் ஆகிவிட்டது என்ற அறிவிப்பு போடப்படவில்லை. வந்திருக்கும் புதியவர்களான நீங்களும் இப்பொழுது தீவிர முயற்சி செய்தால், வெறும் முயற்சி அன்றி தீவிர முயற்சி செய்தால் உங்களால் முன்னே செல்ல முடியும். ஏனென்றால் இலக்கங்கள் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. 2 இலக்கங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டுள்ளன. தந்தையினதும் தாயினதும் இலக்கங்கள். எந்த ஒரு சகோதரன் அல்லது சகோதரியின் 3வது இலக்கம் இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. தாதிகளுக்கு அதிக அளவு அன்பு உள்ளது என நீங்கள் சொல்லக்கூடும். தந்தைக்கும் தாதிகளிடம் அதிக அளவு அன்பு உள்ளது. ஆனாலும் இலக்கங்கள் அறிவிக்கப்படவில்லை. இதனாலேயே நீங்களே மிக மிக நீண்ட காலம் தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட பாக்கியசாலி குழந்தைகள். நீங்கள் விரும்பிய அளவிற்கு பறந்து செல்லுங்கள். ஏனென்றால் சிறியவர்கள் நடக்கும் பொழுது தந்தை அவர்களின் விரலை பிடித்து கொண்டு அவர்களுக்கு மேலதிக அன்பை வழங்குகின்றார். ஆனால் அவர் பழையவர்களின் விரலை பிடிப்பதில்லை. அவர்கள் தாங்களாகவே தமது சொந்த 2 கால்களால் நடக்கிறார்கள். எனவே புதியவர்களாலும் இப்பொழுது நேரத்தை உருவாக்க முடியும். உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் மிகவும் தாமதம் ஆகிவிட்டது என்ற அறிவிப்பு மிக விரைவில் போடப்பட்டுவிடும். ஆகவே அதற்கு முன்னர் இதை செய்யுங்கள். முதல் முறையாக வந்திருப்பவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, வாழ்த்துக்கள். நீங்கள் உங்களின் வீடான மதுபனத்தை முதல் முறையாக வந்து அடைந்துள்ளீர்கள். இதனாலேயே பாப்தாதா இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள குடும்பம் முழுவதின் சார்பாகவும் பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை வழங்குகின்றார். அச்சா, பாப்தாதா உங்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கும் ஸ்திதியில் உங்களால் ஒரு வினாடியில் ஸ்திரமடைய முடிகின்றதா? அல்லது அதற்கான முயற்சி செய்வதில் உங்களின் நேரம் பயன்படுத்தப்படுகிறதா? உங்களுக்கு இப்பொழுது ஒரு வினாடிக்குரிய பயிற்சி அவசியம். ஏனென்றால் வரவிருக்கும் இறுதி கணங்களுக்காக நீங்கள் திறமை சித்தி என்ற சான்றிதழை பெற வேண்டிய அந்த நேரத்திற்காக இந்த நேரத்திலேயே பயிற்சி செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பும் எந்த ஒரு ஸ்திதியிலும் விரும்பும் போது விரும்பும் இடத்தில் ஒரு வினாடியில் உங்களை ஸ்திரமாக்கிக் கொள்ளுங்கள். அதனால் என்றும் தயாராக இருங்கள். நீங்கள் தயாரா? இப்பொழுது ஒரு வினாடியில் அதி புண்ணிய சங்கமயுக மேன்மையான பிராமண ஆத்மா ஆகுங்கள். இந்த ஸ்திதியில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் ஒரு தேவதை, லேசாகவும் ஒளியாகவும் இருக்கின்றேன். அனுபவம் செய்யுங்கள். நான் எனது மனதால் சேவை செய்து சக்தி கதிர்களை வழங்குகின்ற ஓர் உலக உபகாரி ஆவேன். நாள் முழுவதும் ஒரு வினாடியில் இந்த ரூபத்தில் உங்களை ஸ்திரப்படுத்த முடிகின்றதா? தொடர்ந்து இதை அனுபவம் செய்யுங்கள். ஏனென்றால் திடீரென்று எதுவும் நடக்க முடியும். உங்களுக்கு அதிகளவு நேரம் கிடைக்காது. ஒரு வினாடியில் குழப்பத்தின் மத்தியிலும் அசைக்க முடியாதவராக இருத்தல். நீங்களாகவே அவ்வப்போது இதை பயிற்சி செய்வதற்கு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை செய்வதன் மூலம் உங்களால் இலகுவாக உங்களின் மனதை கட்டுப்படுத்த முடியும். உங்களின் கட்டுப்படுத்து சக்தியும் ஆளுகின்ற சக்தியும் தொடர்ந்தும் அதிகரிக்கும். அச்சா, எங்குமுள்ள குழந்தைகளிடமிருந்து பல கடிதங்கள் வந்துள்ளன. உங்களில் பலர் உங்களின் அனுபவங்களை அனுப்பி உள்ளீர்கள். அதற்கு பதிலாக பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு தனது இதயபூர்வமான ஆசீர்வாதங்கள் பலவற்றையும் தனது இதயபூர்வமாக பல மில்லியன் மடங்கு அன்பும் நினைவுகளையும் வழங்குகின்றார். எங்குமுள்ள குழந்தைகள் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். பார்க்காதவர்களும் நினைவில் இருக்கின்றார்கள். அனைவருடைய புத்தியும் இந்த நேரத்தில் மதுபனிலேயே உள்ளது. எனவே எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் தயவு செய்து தனிப்பட்ட முறையில் உங்களின் பெயருக்கு ஏற்ப அன்பையும் நினைவுகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஊக்கம், உற்சாகம் என்ற உங்களின் ரெக்கைகளுடன் மேன்மையான ஸ்திதியில் சதா பறந்து கொண்டிருக்கும் மேன்மையான ஆத்மாக்களான உங்கள் அனைவருக்கும், சதா அன்பில் திளைத்திருக்கும் குழந்தைகளுக்கும், சதா சிரமப்படுவதிலிருந்து விடுபட்டுள்ள, பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டுள்ள, தடைகளில் இருந்து விடுபட்டுள்ள, யோக யுக்தாகவும் ராசயுக்தாகவும் உள்ள குழந்தைகளுக்கும், ஒரு வினாடியில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் சித்தியடைபவர்களுக்கும்,
ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு சக்தியின் சுரூபங்களாக இருக்கும் மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகளான உங்களுக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மேன்மையான முயற்சியாளர் ஆகி உங்கள் சத்யுக சுபாவத்தால் சத்யுக சேவையை செய்வீர்களாக. பொறாமையின் அல்லது பிடிவாதத்தின் அல்லது தங்களை நியாயப்படுத்த முயற்சி செய்யும் பழைய சமஸ்காரங்கள் அல்லது சுபாவத்தின் எந்தவிதமான மாசும் மற்ற குழந்தைகள் சத்யுக சுபாவங்களை கொண்டவர்கள். இத்தகைய சத்திய யுக சுபாவங்களை கொண்டிருப்பதுடன் சதா ஹாஜி ஆமாம் என கூறும் சமஸ்காரத்தை கொண்டிருப்பவர்கள். இத்தகைய மேன்மையான முயற்சி செய்யும் குழந்தைகள் காலத்திற்கும் தேவைக்கும் ஏற்ப தங்களை வளைத்துக் கொள்வதுடன் நிஜ தங்கம் ஆகின்றார்கள். அகங்காரத்தின் மாசும் அவமதிக்கப்பட்ட உணர்வின் மாசும் உங்களின் சேவையில் கலக்காமல் இருக்கும் பொழுது நீங்கள் சத்யுக சேவை செய்பவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகம். ஏன் மற்றும் என்ன என்ற கேள்விகளை முடித்து உங்களின் இதயபூர்வமாக சதா சந்தோஷமாக இருங்கள். அவ்யக்த இஷாரா. இலகு யோகி ஆகுவதற்கு இறை அன்பில் அனுபவசாலி ஆகுங்கள். சமமாக இருப்பதுடன் அன்பில் திளைத்திருக்கும் ஸ்திதியை கொண்டுள்ள ஆத்மாக்கள் சதா யோகிகள் ஆவார்கள். அவர்கள் யோகம் செய்வதற்கு முயற்சி செய்பவர்கள் அல்ல, ஆனால் அன்பில் திளைத்திருப்பவர்கள் ஆவார்கள். அவர்கள் வெவ்வேறானவர்கள் அல்ல. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஏன் நினைவு செய்ய வேண்டும்? இயல்பான நினைவு காணப்படுகிறது. எங்கே சகவாசம் இருக்கிறதோ அங்கே இயல்பான நினைவு காணப்படும். சமமாக இருக்கும் ஆத்மாக்களின் ஸ்திதியானது ஒன்றாக இருப்பதுடன் திளைத்தும் இருப்பதே ஆகும். ஓம் சாந்தி.